மண்ணுறு நிலை பல வகுத்து அதில் செயல் பல அண்ணுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. அண்ணுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. கடவுளானவர் மண்ணை படைத்தாலும் அதில் பல நிலைகளை வகுத்துள்ளார் என்கிறார் வள்ளல் பெருமானார். வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், பாலை மண் என மண்களை அமைத்தாலும் அதன் உள்ளேயும் பல நிலைகளை வகுத்திருக்கிறார் என்பதை முன்புள்ள அகவல் வரியில் கண்டுணர்ந்தோம். இப்பொழுது மண்ணில் செயல் பலவாக இறைவன் அமைத்ததை பார்ப்போம். பொதுவாக மண் திடநிலையாக காணப்படுகிறது. எரிமலை வெடித்து வெளியே வரும் பொழுது மண்ணானது குழம்பாக, அதாவது திரவமாக வெளிவருகிறது. ஆறுகளில் இன்னும் சில இடங்களில் மண்ணானது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதிரி உதிரியாக கிடைக்கிறது. இன்னும் களிமண், கரிசல் மண் போன்றவை வழவழவென்றும் பிசுபிசு என்றும் இருக்கிறது. இப்படி மண்ணை பல நிலைகளாக வகுத்து இந்த பூமியில் உள்ள ஜீவர்களெல்லாம் இந்த மண்ணால் பயனடைய வேண்டும் என்பதற்காக அதில் பல செயல்களை மிகவும் நெருக்கமாக அமைத்து வைத்தவர் சர்வ வல்லமை உள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்.